கூடு விட்டு கூடு பாய்கிற ஓர் உன்னத கலையை நீங்கள் முன்பே அறிந்திருப்பீர்கள். தன்னுடைய தேகத்திலிருந்து விடுபட்டு மற்றொரு தேகத்தில் உட்புகுந்து அந்த தேகத்திலிருந்து வாழ்வை தொடர்வது, தன்னுடைய தவத்தை தொடர்வது என்கிற ஒரு அதிநுட்பமான அபூர்வ கலை தான் இந்த கூடு விட்டு கூடு பாய்தல். இந்த கலையை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் நடந்ததாக நாம் அறிகிறோம். இப்பொழுதெல்லாம் இந்த கலை சாத்தியப்படுமா என்று கேட்போர் இருக்கிறார்கள். 1991 மறைந்து ஆண்டவன் பிச்சி அம்மையார் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த கூடு விட்டு கூடு பாய்கிற நிகழ்வு. 1859 திருநெல்வேலி மாவட்டத்தில் அவதரித்தவர் இன்றைக்கு சமூகத்தால் பின்னவாசல் பெரியவா என போற்றப்படுகிற ஓர் உன்னத மகான். அவர் 1944 தன்னுடைய தேகத்தை சமாதியில் ஒடுக்கம் செய்தார். கிட்டத்தட்ட 85 ஆண்டுகள் தன்னுடைய தேகத்தோடு அவர் சகலவிதமான சித்தாடல்களையும் நிகழ்த்தினார். எண்ணற்ற ஜனங்களின் நெஞ்சங்களில் குடிபுகுந்தார். அதன் பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவன் பிச்சி என்கிற ஒரு தெய்வீக அம்மையாரினுடைய தேகத்தில் உட்புகுந்து அந்த தேகத்தில் 43 ஆண்டுகள் வாழ்ந்தார். 2 தேகத்தோடு அவருடைய வாழ்நாளை கணக்கீடு செய்கிற போது 128 ஆண்டுகள் ஆணாகவும் பெண்ணாகவும் சமூகத்திடையே எண்ணற்ற சித்தாடல்களை நிகழ்த்தியவர். அவருடைய ஜீவ சமாதி திருச்சி மாவட்டம் பின்னவாசல் கிராமத்தில் இன்றளவும் அருளாட்சி நிகழ்த்தி வருகிறது. இத்தகைய அபூர்வ நிகழ்வுகளையெல்லாம் ஆண்டவன் பிச்சி அம்மையார் சரிதம் என்கிற ஓர் நீண்ட வீடியோவில் அடியேன் உரை நிகழ்த்தியிருக்கிறேன். அதை இதற்கு முன்பு பார்க்காதவர்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக அதனுடைய லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் இடம்பெற்றிருக்கிறது. பின்னவாசல் பெரியவா ஆவுடையார் கோயிலில் 12 தவம் செய்தவர். அந்த தலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய தேவி யோகாம்பாளுடைய மறு சொரூபமாக அவரை ஜனங்கள் போற்றினார்கள். அம்பாளினுடைய ஒரு அம்சம் அவரிடம் தங்கி இருப்பதனாலே என்னவோ அவருடைய நடைமுறைகளிலும் சில மாற்றங்களை பார்க்க முடியும். எப்பொழுதும் பெண்களைப் போல அவர் தன் கரங்களில் மருதாணி இட்டுக்கொள்வதும் கால்களில் மருதாணி இட்டுக்கொள்வதும் தாம்பூலம் தரிப்பதும் நெற்றியில் விபூதி குங்குமம் சந்தனம் 3 அலங்கரிப்பதுமாக காட்சியளிக்கக்கூடியவர். தாயுள்ளம் கொண்டவராக ஒரு தாயாக அம்பாளாக அம்மாவாக பார்த்த பக்தர்கள் உண்டு. அவருடைய இயல்புகளில் அவர் தானாக பேசுகிற இயல்பு கொண்டவர். அவரை புதிதாக பார்க்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம் சித்த பிரமையாக இருக்கும், மனநலம் தவறுனதாக இருக்குமோ அப்படின்னு தப்பர்த்தம் கொண்டு விடுவார்கள். காரணம் அவர் தன்னருகே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளோடு ஏவல் தேவதைகள் காவல் தேவதைகளோடு கருத்து பரிமாற்றமும் உத்தரவுகளையும் அவர் செயல்படுத்துவதை புறக்கண்களால் பார்ப்பவர்களுக்கு தானாக பேசிக்கிறாருன்னு தோணும். ஏன் சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே வர, சும்மா கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சிங்க, இவங்க என்ன யார்கிட்ட என்ன அப்படி பேசுகிறாருன்னு நினைப்பாங்க. பரிபூர்ணமாக புரிந்து கொண்டவர்கள் பலர் இருக்கிற இடத்துல சரியாக புரிந்து கொள்ளாமல் பரிகாசிக்கக்கூடியவர்களாக சிலர் இருக்க செய்தார்கள். இது எல்லா தவ புருஷர்களுடைய வாழ்விலும் நடந்த நிகழ்வுகள் தான். யாரையும் இந்த சமூகம் சட்டுன்னு ஏற்றுக்காது. கொள்ளுப்பற்றையில் வைத்து
புடம்போட வைப்பது போல ஏராள விமர்சனங்களையும் அவமானங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி தான் அதன் பிறகு இந்த சமூகம் மண்டிட்டுக்கிட்டே வரும். தப்பாக புரிஞ்சுக்கிட்டோங்க, மன்னிச்சிங்கன்னு கேட்கும். அப்படியான நிகழ்வுகள் பின்னவாசல் பெரியவா வாழ்விலையும் நடக்கத்தான் செய்தது. பின்னவாசல் கிராமத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அருகே அங்கொன்று இங்கொன்றுமாக அவரை ஆராதிக்கக்கூடிய பக்த கோடிகள் பவ்யமாக பணிவாக நின்றிருக்கிறார்கள். சுவாமிகள் ஒரு சகஜமாக விளையாட்டாக குறும்பாக பேசுகிற காட்சிகளை கண்டு ரசிக்கக்கூடிய அன்பர்கள் உண்டு. அப்படி ஒரு அன்பர்கள் கூடியிருக்கிற இடத்துல அவரை விரும்பாத, பிடிக்காத, விமர்சித்து கொண்டிருக்கிற ஒருவரும் நிற்கிறார். இந்த வேடிக்கைகளை பார்க்குறார். இவரை பெரிய சித்தர்னு சொல்கிறாங்க, பெரிய யோகின்னு சொல்கிறாங்க. இன்னுமும் அவரை கண்டால் எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இன்னும் அவர் ஒரு பெரிய மாயாஜாலத்தை காட்டிவிட்டார். சித்தர்னா ஏதாவது சித்து பண்ணி காட்டணும்ல. அப்படி வெறுங்கையை அப்படி தட்டினா ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இவர் என்ன சித்தர் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் அந்த நபருக்கு இருக்குது. இவர் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையானவராக இருக்கக்கூடியவர். ஒரு தோற்றத்தில் ஒரு சாந்த சுவாபம் இருக்குது. இப்போ என்ன அவரை போய் நம்ம ஏதாவது காரசாரமாக கேட்டுவிட்டா என்ன கையை ஓங்கி அடிச்சிருவா போகிறாரு. அவரை விட நமக்கு உடம்பு வலு கூட இருக்குது. சும்மா அவரை என்னான்னு தான் சீண்டி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த அன்பருக்கு வருது. அவர் என்ன செய்கிறாரு, என்னங்க இப்போ என்னமோ நீங்கள் பெரிய சித்தர்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு வெத்தலையில் மை போட தெரியுமா அப்படின்னு கேட்குறார். உடனே பின்னவாசல் பெரியவா என்ன செய்கிறாரு, மிகுந்த பணிவோடு எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறார். அதானே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. அந்த ஊரில் அவர் இருக்கிறாரு, காலனா தான் தட்சணை. வெத்தலையில் மைய தடவுனாருன்னா எந்த வீட்டில் ஆடு யார் திருடுனா அப்படின்னு கண்ணில் காட்டுவார். கொலுசை திருடினவனை கண்டுபிடிச்சிருக்கிறோம், மாடை திருடினவனை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு ஓடி போயிட்டா அதை கூட காட்டி கொடுத்தது. அவ்வளோ பெரிய வித்தக்காரருங்க அவர். எவ்வளோ ஜனம் நிற்கிது தெரியுமா அவர் வீட்டு வாசலில். வேறு என்ன தான் உங்களுக்கு தெரியும்? எதுவும் தெரியாதுங்க. அது எனக்கு முதலே தெரியும். உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இவங்க சும்மா இவங்கெல்லாம் ஓரம் தெரியாதவங்க இப்படி பெரிய சித்தர்னு நினச்சி கூடிக்கிட்டு நிற்கிறாங்க. நான் பார்க்காத ஆள் உண்டா? திருச்சியில் அவர் இருக்கிறாரு, ஸ்ரீரங்கத்தில் இவர் இருக்கிறாரு, கரூரில் அவர் இருக்கிறாரு. அப்படி ஒரு 10 பேரை பெருமையாக சொல்கிறார். புன்முறுவலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் பின்னவாசல் பெரியவா. ஆனால் அவரை சூழ்ந்திருக்கிற, அவர் மீது அபிமானம் கொண்டிருக்கிற பக்தர்கள் முகம் வாடி தொங்கி நிற்கிது. என்னடா ஒரு முரடன் இப்படி பேசிவிட்டானே, சுவாமியினுடைய மனம் வேதனைப்படும், புண்படுமே. அவருடைய குழந்தை உள்ளத்தை அறியாமல் துவேசித்து விட்டானே அப்படின்னு துடிக்கிறாங்க. சுவாமிகளிடம் பயின்ற பக்த கோடிகள் அல்லவா, அதனால் எப்பயும் அவங்க வன்முறைக்கு முன் வர மாட்டாங்க. எல்லாரும் அமைதி காத்து நின்று கொண்டிருக்கிறாங்க. சுவாமி அவரும் அவனை எந்த வருத்தத்தையோ தடித்த வார்த்தைகளையும் சொல்லலை. ரொம்ப சாந்தமாக என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் ஒருத்தரை பார்க்குறாரு. அவர் பணிவாக சொல்லுங்க பெரியவாங்கிறாரு. சுவாமிகள் அந்த நேரம் வெளியூர்லேருந்து பார்க்க வந்திருக்கிறாங்க, கூண்டு வண்டி கட்டிக்கிட்டு. அந்த வண்டி மாடு இங்கே ஓய்வில் நிற்கிது. அந்த பூவரச மரத்தில் ஒரு இலையை பறிச்சுக்கிட்டு அந்த மாடை அவுத்து போட்டு கிடக்க அந்த வண்டி சக்கரத்தில் கொஞ்சம் மைய தடவி எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறார். உத்தரவு சுவாமி அப்படின்னு அவர் போய், கிராமங்களில் பூவரசு மரம் தான் நாட்டு தேக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் கிராமங்களில் அதிகமாக இருக்கும். அந்த இலையை உருட்டி ஒரு நாயனம் மாதிரி ஊதுகிற பழக்கம் கிராமத்து சிறுவர்களுக்கு உண்டு. ஒரு பெரிய அகண்ட பூவரசு இலையை பறிக்கிறாரு. பெரியவா சொன்னது மாதிரி அதில் அந்த வண்டி மையம் முழுக்க தடவுறாரு. தடவிட்டு பெரியவா கிட்ட அப்படி காட்டுறாரு. நீ வச்சுக்கோப்பா, அதில் என்ன தெரியுதுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கிறார். அவர் இப்படி பார்க்குறாரு.
லலிதாம்பிகை வந்து நிற்கிறாளே சுவாமி அப்படிங்கிறார். ஒரே ஒரு நொடி அந்த கருப்பு மயில லலிதாம்பிகை வந்து அப்படியே காட்சி கொடுத்து அப்படி டக்குன்னு மறைகிறா. எங்க எங்க எங்கன்னு பக்கத்தில் நிற்கிறவங்கெல்லாம் எங்க அப்படிங்கிறாங்க. உடுப்பா அவர்கிட்ட. உடனே அடுத்தவர் அந்த இலையை வாங்கி பார்க்குறாரு. காஞ்சி காமாட்சி வந்திருக்கா அப்படிங்கிறாரு. டக்குன்னு வந்துட்டு போகுது. காமாட்சியா இங்கே கொடு அப்படின்னு இன்னொருத்தர் வாங்குறார். இப்படி 8 பேர் வாங்குறாங்க. அகிலாண்டேஸ்வரி வர, ஒவ்வொரு தெய்வங்கள் வருகிறது, எல்லாம் அம்பாள் சொரூபம். பரவசம் கொள்கிறார்கள். எந்த முகமெல்லாம் வாடி வதங்கி தொங்கியதோ அவர்களெல்லாம் அப்படியே வீர் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. சுவாமி அப்படின்னு வந்து எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாங்க. இந்த பரவச காட்சிகளை கண்ட அந்த வீம்பருக்கு வந்து ஒரு சங்கடம் வருது. என்னடா இவனுங்கெல்லாம் உண்மையாகவே பார்த்துட்டு சொல்கிறானுங்களா இல்லை நடிக்கிறானுங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அவருக்கு நம்பிக்கை வரலை. கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். உடனே தயக்கமாக கொடுங்க அப்படிங்கிறார் சுவாமி. யார் பெரியவாவை விமர்சித்தானோ அவங்க கையில் அந்த வெத்தலையை, அந்த பூவரச இலையை கொடுக்குறாங்க. அவன் அப்படி வாங்கி பார்க்குறான். அப்படின்னு அதண்டு போகிறான். அப்படியே வேர்க்குது அவனுக்கு. சுவாமி அருவாளை எடுத்துகிட்டு ஒருத்தன் ஓடியாடுறான் சாமி வெட்டுறதுக்கு. டேய் விடுவா நீ தானே அப்படிங்கிறான் சுவாமி. இலையை கீழே போடுறா அப்படிங்கிறார். இலையை ஏண்டா கையில் வச்சுக்கிட்டு இருக்க, கீழே போட்டுடு அப்படிங்கிறார். கீழே போட்டோன்னே டப்புன்னு நமஸ்காரம் பண்ணி கீழே விழுவுறான். அவனுக்கு இன்னும் உடம்புல அந்த ஆட்டம் குறையில. சரி சரி எழுந்துரு அப்படின்னு எழுந்திருக்குன்னு ஒவ்வியமாக கையை கட்டிக்கிட்டு இப்படியே ஆடுது அவனுக்கு. என்ன சுவாமி இது, நான் உங்களை ஏதோ பழிச்சு பேசிவிட்டேன், என்ன இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறான். அப்போ சொல்கிறாரு, அம்பாளுடைய அடியவர்கள், அவள் வந்து தங்கி செல்கிற ஒரு தேகம் இது. எங்களிடம் எப்பொழுதும் நல்ல தேவதைகள், நல்ல சக்திகள் சூழ்ந்திருக்கும். அதே மாதிரி துஷ்ட சக்திகளும் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே வரும், பணிவாக கை கட்டி கொண்டு வரும். அவைகள் வந்து நற்கதி பெற வேண்டும், அவைகள் வந்து மேம்பாடு அடையணும், அடுத்த நிலை உயர்ந்து வரணும், நல்ல பிறப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவம் மேற்கொள்ளும். அப்படி ஒரு உன்னத நிலை கிடைக்கணுங்கிறதுக்காக இத்தகைய அடியார்கள் அருகிலே தான் அவைகள் இருக்கும். அடியவர்களை, இப்படி தெய்வத்தின் அருள் பெற்ற அடியவர்களை எவர் ஒருவர் நிந்திக்கிறாரோ, அவமானப்படுத்துகிறாரோ, புண்படுத்துகிறாரோ, அல்லது அவர்களை ஏதேனும் ஒரு வகையில் காயப்படுத்துகிறார்களோ, அதாவது இரத்த காயம், என்ன யார் என்னன்னு தெரியாமல் சில இடங்களில் பெரிய சித்த புருஷர்களை இப்படியான மூர்க்க மனிதர்கள் அடிச்சிருவாங்க. அப்புறம் கைகால் விளங்காமல் போயிடும். அப்புறம் திரும்ப அவங்கள்ட்டே வந்து விமோசனம் கேட்டு நிற்பாங்க. இப்படியான தோஷ செயல்கள் செய்யக்கூடியவர்கள் யாராவது இந்த தெய்வ அடியார்களை வந்து சிரமப்படுத்தினா, உடனடியாக அந்த உடன் வந்து கொண்டிருக்கிற, சூழ்ந்து நிற்கிற, சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிற அந்த துஷ்ட சக்திகள் என்ன பண்ணிடுமா, சங்கடப்படுத்தினவனை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிடும். அவனுக்கு பெரும் தண்டனை கொடுத்து விடும். கைகாலை முடமாக்கும், காயப்படுத்தும், விபத்துகளில் சிக்க வைக்கும், அவனை வேதனை உறச் செய்யும், தீக்காயம் கொடுக்கும், மீள முடியாத துன்பத்தை தந்துவிடும். ஒரு வேட்டை நாய்களைப் போல, காவல் நாய்களைப் போல அது செஞ்சிடும். எதிரிகளை தும்சம் செய்கிற அந்த தீய சக்திகளுக்கு அம்பாள் உடனே விமோசனம் கொடுத்துருவா. என்னுடைய பக்தனை, என்னுடைய அடியாரை நீ உடனிருந்து உரிய நேரத்தில் பாதுகாத்து மீட்டெடுத்திருக்கிற, துன்பம் தந்தவனுக்கு துன்பம் தந்திருக்கிற உன்னுடைய நோக்கம் உயர்வானது, எனக்கு செய்த சேவை போல அதை நான் கருதுகிறேன், உனக்கு வேண்டிய வரத்தை நான் வழங்குகிறேன்னு கொடுக்கும். அதனால தான்ப்பா எந்த ஒரு தெய்வ நாமத்தை உச்சரிக்கக்கூடிய, தெய்வமே கதின்னு இருக்கிற எந்த ஒரு எளிய பக்தனையோ
அல்லது இது போன்ற அடியவர்களையோ அனாவசியமாக போய் துன்பப்படுத்தக்கூடாது. படுத்தினால் அவர்கள் திரும்ப துன்பப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் பொருட்டு இத்தகைய துஷ்ட தேவதைகள் துன்பத்தை தந்துவிடும். அது மீள முடியாத துன்பமாக இருக்கும். இந்த நிகழ்வில் நீ இந்த உண்மையை அறிந்து கொண்ட பிறகு இது போன்ற ஒரு இழி செயலை இனி எங்கேயும் எந்த இடத்திலையும் செய்யாதப்பா அப்படின்னு அறிவுரை வழங்குகிறார். அந்த கணமே அவர் சுவாமிகளுடைய ஒரு அணுக்க தொண்டராக, உயரிய பக்தராக தன்னை சரணாகதி பண்ணிக்கொள்கிறார். இதெல்லாம் சுவாமிகள் குறித்தான ஒரு சரிதம் புத்தகத்தில் இருக்கிற செய்தி. அன்பர்கள் பலர் அனுபவப்பட்டவர்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த செய்திகளை பகிர்ந்திருக்கிறாங்க, பதிவு செய்திருக்கிறாங்க. பின்னவாசல் பெரியவா குறித்தான வாழும் சாட்சிகள் இப்பொழுதும் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக பின்னவாசல் பெரியவா சித்துக்கள் என்கிற ஒரு வீடியோ பார்த்திருப்பீர்கள். அதில் பின்னவாசல் பார்வதி அம்மா என்கிற அம்மையார் தன்னுடைய அனுபவங்களை பேசியிருப்பார். அவருடைய தாயார் குழந்தை பாக்கியத்திற்காக பெரியவாவை அணுகி வரம் கேட்கிறார். என்னை சந்திக்கிற இந்த தேதியிலிருந்து 4 வருடம் கழித்து ஒரு தேதி சொல்கிறார், ஒரு நட்சத்திரம் சொல்கிறார், இந்த ராசி நட்சத்திரத்தில் உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும், போயிட்டு வா அப்படின்னு வரம் கொடுக்கிறார். அதே போல் அந்த ராசி நட்சத்திரத்தில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த குழந்தை தான் அந்த பார்வதி அம்மா. அவர்கள் பிறக்கிற பொழுது பெரியவா சமாதி நிலை அடைந்து விட்டார்கள். ஆனால் அவர் கொடுத்த வாக்கில் பிறந்தவங்க. அதுபோல் அவருடைய சித்துக்களால் வாழ்வு பெற்றவர்கள், உயர்ந்தவர்களுடைய சந்ததிகள் இன்றும் அப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே பின்னவாசல் கிராமத்தில் ஒரு பெரும் செல்வந்தர், ஒரு பண்ணையார் வசித்து வந்தார். அவர் ராம பக்தர். ராம நாமத்தை தவிர வேறு நாமம் எதுவும் அவர் நாவில் இடம்பெறாது. பெரிய அளவில் அவர்கள் வைணவ வழிபாட்டில் ஈடுபட்டார்கள். ராமமடம், ராமநாமம், பஜனைகள், புரட்டாசியில் பெரிய அளவில் பொதுமக்களுக்கு அன்னதானம்னு ராமன் புகழ் பாடுகிற ஒரு பெரும் குடும்பம். அவர்களுக்கு ஏராள சொத்து பத்துகள் இருக்கிறது. ஆனால் விவசாயம் பெரிய அளவில் கை கொடுக்கலை. அதே நேரத்தில் செலவுகளை நிறுத்த முடியல. நிறைய தான தர்மங்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் கால வெள்ளத்தில் சிறுக சிறுக கடன் படுது. ஒரு காலகட்டத்தில் கடன் கழுத்தை நெரிக்கிறது. ஆனால் பண்ணையார் மிகவும் நாணயமானவர், வாக்கு தவற மாட்டார். அதை நம்பிதான் அவருக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கடனை அவர் எப்படியாவது திரும்ப கொடுக்கணும்னு முயற்சிக்கிறார், போராடுறார், முடியல. தன்னிடம் இருக்கக்கூடிய நிலங்கள் சிலவற்றை வித்துட்டு கொடுக்கணும்னு பார்க்குறாரு, வாங்குவார் சரியா இல்லை. கடன் வாங்கியவர்கள்ட்ட கடனாக கொடுக்க முடியல, சொத்தா வேணா எடுத்துங்கன்னு கேட்டு பார்க்குறாரு. இல்லை ஐயா பரவாயில்ல, நீங்கள் முடிகிறப்ப கொடுங்க, அது எங்களுக்கு நீங்கள் மாதிரி சொல்கிறதே சங்கடமாக இருக்குன்னு கொடுத்தவர்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க. ஆனால் காலம் அவரை அழைத்து கொண்டு விட்டது. அந்த குடும்ப பொறுப்பை மூத்த புள்ள எடுக்கிறாரு. அவரை சமூகம் தானாகவே சின்ன பண்ணையார்னு கூப்பிடுது. தந்தையார் பெரும் கடனோடு மறைந்து விட்டார். ஆனால் அப்பா வாங்கின கடனுங்க, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவர் போயிட்டாரு, இப்போ நான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க முடியுமான்னு சொல்லக்கூடிய குடும்பம் இல்லை, பிள்ளையும் கிடையாது. அப்படியான பிள்ளை இல்லை அவர். யாரெல்லாம் கடன் கொடுத்தார்களோ அவர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, அப்பாவுடைய கடன் என் கடன், அந்த கடனை தீர்த்தால்தான் அவருடைய ஆத்மா பரிபூர்ண சாந்தம் பெறும். அதனால் அந்த கடனை உங்களுக்கு நான் சும்மா கொடுக்க மாட்டேன், அதுக்கு வட்டி போட்டு கொடுத்துட்றேன், எந்த மனக்கலக்கமும் யாரும் அடைய வேண்டான்னு கொடுத்தவர்கள்ட்ட சொல்கிறாரு. அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறார். அப்பாவுடைய முயற்சிகளை போல் இவருக்கு அது பெரிய அளவில் கைகூடவே இல்லை. அவர்கள் ஒரு ராம வழிபாடில் இருக்கிறதுனால இதர வழிபாடுகளை அவங்க பெருசாக கொண்டாடக்கூடியவங்க கிடையாது. ஒரு அம்பாளுடைய மறு அவதாரமாக இந்த ஊரில் நடமாடும் தெய்வமாக இருக்கிற பின்னவாசல் பெரியவாவை தன்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் என்ற அளவில் தான் அந்த சின்ன பண்ணையார் பார்க்குறார ஒழிய, இவர் ஒரு சித்த புருஷர்,
பல சித்துக்களை நிகழ்த்தக்கூடியவர் என்கிற அளவில் அவர் பார்க்கறதில்ல. சுவாமிகளை எங்கேயாவது எதிர்கொள்கிற போது, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, அப்படி ஒரு தோரணையாகவும் நட்பாகவும் கேட்டு பழகிற அளவில் தான் சின்ன பண்ணையார் பெரியவாட்ட பழகிறார். மற்றவங்க போல் கைகட்டி நின்று நமஸ்காரம் பண்ணுற தோரணை அவர்கிட்ட இல்லை. இதான் நம்ம ஊரில் சுவாமிகள் இருக்கிறாங்க, அவங்கள ஜனங்க கொண்டாடுறாங்க, அப்படி பார்க்குறார ஒழிய அவர் நமக்கும் பல சித்துக்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு சுவாமியாக தான் நம்ம பார்க்கணுன்னு அவருக்கு தோணவே இல்லை. ஒரு மரியாதையாக சில பேர் இந்த காலம்னா சார்னு கூப்பிடுறது மாதிரி ஒரு ஒரு ஜென்டில் பிஹேவியராக அவரோட பழகிறார். சுவாமிகளும் அவரை பார்த்தா விசாரிப்பார், நல்லா இருக்கீங்களா கேட்பார், சிரித்தாப்பில் பழகிப்பாங்க. சின்ன பண்ணையாரனுடைய பலதரப்பட்ட முயற்சிகளுக்கு சரியான முடிவு ஏற்படலை. அவர் பின்னவாசல்லையும் பெரிய அளவில் வேளாண் நிலங்கள் வைத்திருக்கிறார். சமயபுரத்துலேயும் அவருக்கு நிறைய நிலங்கள் இருக்கிறது. அது கொஞ்சம் மெயின் ரோட்டில் இருக்குது, திருச்சி போகிற ரோட்லேயே இருக்குது. அதனால் என்ன பார்க்குறாரு, பேசாமல் சமயபுரத்து இடத்த விற்றுருவோம், இதில் பெரிய விலை போகாது, அதை விற்று நம்ம கடன்லாம் அடைச்சிடலாம், இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. அங்கேயும் அவருக்கு எதிர்பார்த்த சூழல் அமையலை. இப்படி போயிட்டுருக்கு. ஒரு காலகட்டத்தில் சில பல மாதங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் பின்னவாசல் பெரியவாவை இயல்பாக சந்திக்கிறது போல் சந்திச்சுக்கிறாங்க. ஒரு இடத்துல, ஒரு ஆற்றங்கரையில் சந்தித்து கொள்கிற போது சுவாமி கேட்குறாரு, மனசில் ஏதோ இனம் புரியாத ஒரு கலக்கம் இருக்கிற மாதிரி காட்டுதப்பா அப்படிங்கிறார். அது என்ன சொல்கிறது, அப்பா கொஞ்சம் கடன் வச்சுட்டு போயிட்டாரு, அதை கொடுக்கணும்னு பார்க்குறேன், இடத்த கொடுத்துடலாம்னா இடம் சரியான விலைக்கு போக மாட்டேங்குது, வாங்குறவனும் கடன் வைக்கிற மாதிரி வாங்குறான், இந்த அறுவடையில் கொஞ்சம் தரான், அடுத்த வருஷம் அறுவடையில் கொஞ்சம் தரேங்கிறான், குத்தகை மாதிரி வேணால் வச்சுக்கிறேங்கிறான். இது மேலும் மேலும் நமக்கு சிக்கலாக இருக்குமேன்னு நினைக்கிறேன், என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ சுவாமிகள் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் அம்பாள் பார்த்துப்பா, நீங்கள் ஏன் அதை போய் கலக்கம் அடையணும், இல்லை நான் சமயபுரத்து இதில் கூட இடம் இருக்குது, அதை கொடுத்துடலான்னு தான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறார். இல்லை நீங்கள் அதெல்லாம் கொடுக்க வேணாம்ப்பா, இங்கே பின்னவாசலில் இருக்கிறதே நீங்கள் கொடுத்துடலாமே. ஐயோ இங்கே விலையே போக மாட்டேங்குதுங்களே, சரி விடுப்பா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இதை அவர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல, எல்லாரும் சொல்கிற ஒரு ஆறுதலை இவரும் சொல்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டார். சரியாக 3வது நாள் இவர் விட்டு வாசலில் ஒரு கூண்டு வண்டி நிற்கிது. அந்த நேரம் இவர் வெளியில் ஆற்றங்கரையை நோக்கி தன்னுடைய வேளாண் நிலங்களினுடைய விவசாய பணிகளை பார்க்குறதுக்காக புறப்பட்டு போயிருக்கிறாரு. தன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு வண்டி நின்னவுடனே பயணத்திலேருந்து திரும்ப இவரும் வர்றார். என்னடா நம்ம வீட்டுக்கு ஒரு வெளியூர் வண்டி நிற்கிதேன்னு. அந்த வண்டியிலிருந்து ஒரு பெரும் செல்வந்த செட்டியார் இறங்குறார். சின்ன பண்ணையார் வீடு இதுதானே அப்படின்னு கேட்குறாரு. கேட்கிறவரே சின்ன பண்ணையார் தான். சின்ன பண்ணையார்கிட்ட தான் அவர் கேட்குறாரு. ஆமாங்க, சின்ன பண்ணையார் வீடு இதுதான், அடியன் தான் அந்த சின்ன பண்ணையாருங்கிறார். ஒரு செய்தி பேசணும், உள்ளே போய் பேசலாமாங்கிறாரு. உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. என்கிட்ட ஒரு பெரும் செல்வம் மிச்சப்பட்டு கிடக்கு, அதை அனுதினமும் வச்சு காவந்து பண்ணுறதுலே எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கவலை இருக்குது. அச்சம் கொண்டுக்கிட்டு இருந்தேன், ஏன்னா இங்கே பார்த்தாலும் திருட்டு பயம் இருக்குது. பார்த்தா சமயபுரத்தம்மா கனவுல வந்தா, நீ கையில் வைத்திருக்கிற அந்த செல்வத்தை கொண்டு பின்னவாசல் கிராமத்தில் ஒரு பெரும் அளவில் நிலம் வாங்கி போடு, அங்கே சின்ன பண்ணையார்கிட்ட இந்த நிலம் இருக்குது, நீ போய் கையும் மையுமா வாங்கிடுன்னு எனக்கு சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. நான் சமயபுரத்தை அவனுடைய பெரிய பக்தன், அம்மாவே இதை சொல்கிறா. அதனால் அப்படியே காதும் வச்சது மாதிரி கையில் பணமூட்டையோடு இறங்கிட்டேன். நான் இப்போ உங்களுக்கு முன்பணம் தரேன், எனக்கு இந்த பணத்துக்குரிய நிலம் நீங்கள் கொடுங்க, கணக்க பிள்ளையை கூப்பிட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து எல்லாம் எழுதி வைங்க, 2-3 நாளில் நம்ம பத்திரம் மாற்றிக்கலாம், உங்களை நான் நம்புகிறேன், என்ன நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டார். இவருக்கு இது கனவா நினைவான்னு ஆச்சரியமாக இருக்குது.
என்னடா இது, அப்பா காலத்தில் முடிக்க முடியாத பிரச்சனை, நம்ம தலையெடுத்து முடிக்க முடியாத பிரச்சனை, இந்த ஊரில் வெளியே போகாதுன்னு சொன்ன ஒரு நிலத்துக்கு பணத்தை கொண்டாந்து மடியில் கட்டிட்டு வந்து கொடுத்துட்டு நிற்கிறார, என்னடா ஆச்சரியம்னு நினைக்கிறார். அவருடைய கடன் பிரச்சனைகள் சுவாமிகள்கிட்ட சொன்ன அடுத்த சில நாட்கள்லேயே பஞ்சா பறந்துட்டு பிரச்சனை அடியோடு தீர்ந்து போச்சு. இது இந்த கிராமத்துக்கே தெரிஞ்சிட்டு சுவாமிகிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. சாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் அம்பாள் பார்த்துப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த 3 நாளில் இந்த மாதிரி நடந்து போச்சுங்க. ஒரு செட்டியார் வந்து பெரிய அளவில் ரூபா கொடுத்து வாங்கிட்டார். இப்போ அவர் வந்து சின்ன பண்ணையார் வந்து நிமிர்ந்து நிற்கிறார் இப்போ அப்படின்னு சாமானியர்கள் பேசிக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு சித்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுங்கிறத அனுபவித்த பிறகும் கூட சின்ன பண்ணையார் வந்து சுவாமிகள்கிட்ட பழகுகிற பாவத்தில் மாற்றமே கொடுக்கல. எப்பொழுதும் போல் என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற மாதிரியே தான் இருக்கார் ஒழிய, உங்களால் தான் சுவாமி இது நடந்தது அப்படின்னு அவர் ஒன்றும் சாஷ்டாங்கமாக போய் நமஸ்காரம் பண்ணலை. இது அந்த பெரியவாவனுடைய பக்த கோடிகளுக்கு சங்கடம் கொடுக்குது. என்ன சுவாமி, அவரை எவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்க, அவர் எப்பொழுதும் போல் நல்லா இருக்கீங்களான்னு கையை காட்டிட்டு போகிறார, உங்களுக்கு முறையாக ஒரு தட்டில் பழம் வகையெல்லாம் கொண்டாந்து வச்சு பாத பூஜை பண்ணக்கூடாதா, இதெல்லாமல் அந்த பிள்ளைக்கு தெரியாது அப்படின்னு அவரை சிறுமைப்படுத்தும் விதமாக எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் எத்தனை பெரிய சிரம காலத்தில் இருந்தாலும் தந்தையார் வாங்கிய கடனை கொடுக்கணுங்கிற ஒரு நாணயத்தையும் அதனுடைய தர்மத்தையும் நிலைநிறுத்தணும்னு நினச்சார் பாருங்க, அதுக்கு அம்பாள் செஞ்சாடா அந்த உதவியை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தர்மத்தையும் நாணயத்தையும் கடைபிடிப்பவனை தெய்வம் கைவிடாது என்கிற ஒரு நீதியை சுவாமிகள் தன்னுடைய அன்பர்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறார். இன்றளவும் சுவாமிகள் அரூப ரூபமாக ஆட்சி செய்து வருகிறார். இன்றைக்கும் அவரை மனப்பூர்வமாக பிரார்த்திக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில் பெரும் மறுமலர்ச்சி ஏற்பட்டு வருகிறது.